அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் கொஸ்டின் படிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும், அதனால் பார்த்திங்கன்னா அவங்க ஈஸியாக படிச்சிருவாங்க. மேக்ஸிமம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட் பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸியான முறையில் சயின்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐ அண்ட் பிசி இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் கேட்கக்கூடிய பகுதியிலேருந்து மட்டும் உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்குறேன். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துட்டு தான் அந்த கொஸ்டின்லாம் கொடுக்குறேன். ஓகேவா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா புக் பேக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொஸ்டின், இதை தான் பார்த்திங்க அப்படின்னா பிசி அண்ட் எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டுகிட்டே வர்றாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்கள். பாக்ஸ் கொஸ்டின் தான் மெயினாக இருக்கும். ஓகேவா? கண்டென்ட்டில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இருக்குது பாக்ஸ் கொஸ்டின். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா புத்தகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் அந்த உள்ள பேராகிராஃபில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில லைன்ஸ் டார்க்காக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி லைனில் இருந்தால் பார்த்திங்கன்னா கொஸ்டின் அப்படிங்கிறது எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் பேட்டர்னாக டிஎன்யூஎஸ்ஆர்பி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைப் மாறலாம், மாறாமல் இருக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கக்கூடியது இந்த பாக்ஸ் கொஸ்டின், அடுத்து பார்த்திங்கன்னா புக் பேக், இதை நம்ம டீட்டெயிலாக படிக்கணும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம 6ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இப்போ பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பில் சயின்ஸ்லேருந்து முக்கியமாக போட போகிறோம். ஓகேவா? ஸோ சயின்ஸ் கொஸ்டினை நிறைய பேர் கேட்குறீங்க. அதுதான் பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் நிறைய பேர் சர்ச் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? நான் என்னுடைய அந்த பேஜில் பார்த்தா தெரியும். ஓகேவா? நிறைய பேர் என்ன கொஸ்டின் பார்க்குறாங்க, என்ன வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு எனக்கு இந்த இதில் காட்டும். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சயின்ஸ் கொஸ்டினில் முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின்லாம் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிசிக்கு நோட்டிஃபிகேஷன் விரைவில் வர இருக்குது. ஓகேவா? முதல் கொஸ்டின் பார்த்துடலாமா? பாக்ஸ் கொஸ்டின். முதல் பாடம் சயின்ஸில் 9th சயின்ஸில் முதல் பாடம் பார்த்திங்க அப்படின்னா அளவீடு. ஸோ இது 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு அப்படி சொல்லி தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி அளவிட ஒவ்வொரு வகுப்பு போகும்போது பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ 9th எந்த அளவுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். பாக்ஸ் கொஸ்டின் பார்த்து நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? வேறு எதுவும் பார்க்க வேண்டாம். ஸோ முதல்ல ஒரு இதுக்கு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அழகுமுறை, நீளம், நிறை, காலம் கொடுத்துருக்காங்க. ஜிசிஎஸ், அடுத்து பார்த்திங்கன்னா எஃபிஎஸ், அடுத்து பார்த்திங்கன்னா எம்கேஎஸ், இந்த மாதிரி 3 அழகுமுறைகள் இருக்குது. அதில் சென்டிமீட்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா நீளத்தினுடைய அழகு, நிறைக்கு பார்த்திங்கன்னா கிராம், காலத்துக்கு பார்த்திங்கன்னா வினாடி, அடுத்து நீளத்துக்கு பார்த்திங்கன்னா எஃபிஎஸ் அழகுமுறையில் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அழகுமுறையில் பார்த்திங்கன்னா அடின்னு சொல்லுவாங்க. நிறைக்கு பார்த்திங்கன்னா பவுண்டு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வினாடி. காலம் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சேம் தான். 3 அழகுமுறையிலுமே பார்த்திங்கன்னா சேம் தான், வினாடி வினாடி வினாடி. ஆனால் நீளத்துக்கும் நிறைக்கும் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே வரும். ஸோ எம்கேஸில் பார்த்திங்க அப்படின்னா மீட்டர், நிறைக்கு பார்த்திங்கன்னா கிலோகிராம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. டைமுக்கு சேம் வினாடி. அடுத்தங்க கொடுத்துருக்காங்க எஸ்ஐ அழகுமுறை. இந்த பாக்ஸ் பார்த்துட்டு போயிடலாமா? அடிப்படை அளவு, அழகு, குறியீடு கொடுத்துருக்காங்க. நீளம், அதனுடைய அழகு என்னது? மீட்டர் தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் தெரிஞ்சிருக்கும். அதனுடைய அந்த குறியீடு பார்த்திங்கன்னா கேஜின்னு சொல்லுவாங்க. அடுத்து காலத்தினுடைய அந்த அழகு பார்த்திங்கன்னா வினாடி, அதை நம்ம இங்கிலீஷில் செகண்டு சொல்லுவோம். ஸோ செகண்டுக்கு எஸ் போட்டிருப்பாங்க. வெப்பநிலைக்கு கெல்வின். ஓகேவா? அதுக்கு பார்த்திங்கன்னா கே அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க, கேபிட்டல் லெட்டரில் போட்டிருப்பாங்க. அடுத்து மின்னோட்டம், அது பார்த்திங்கன்னா ஆம்பியர் அப்படிங்கிற அழகால் குறிக்கப்படும். அதோடைய அந்த ஆம்பியருடைய முதல் எழுத்தான ஏ அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க குறியீடாக. அடுத்து பார்த்திங்கன்னா ஒளிச்செறிவு, கேண்டிலா அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா சிடின்னு சொல்லி ஸ்மால் லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பொருளின் அளவு, அதுக்கு பார்த்திங்கன்னா மோல். ஸோ மோலை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிடுவாங்க, MOLன்னு சொல்லிட்டு குறியீடாக மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸு. இதிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு என்ன? 2 வருஷம் 3 வருஷம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து வெப்பநிலையின் அலகு என்ன? கெல்வின். அடுத்து பார்த்திங்கன்னா நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். இந்த கொஸ்டின்லாம் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுட்டு போயிருங்க எதுக்கு என்ன அழகுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது இல்லாமல் நிறைய அழகுகள் இருக்குது. ஓகேவா? ஒளித்திறன் இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா மின்னூட்டம் இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இதில் பேசிக்காக கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறந்துடக்கூடாது. இந்த பாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? இதெல்லாம் படிக்காமல் யாரும் போகாதீங்க. கரெக்டாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, அந்த இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இது வழி அளவுகள் சொல்லுவாங்க. வழி அளவுகளுக்கு அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் மேக்ஸ்லேயே படிப்பீங்க. அதாவது மேக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பகுதி உண்டு. அது என்ன பகுதி அப்படிங்கிறது தெரியல. வடிவியல்னு சொல்லுவாங்க. வடிவியல் இல்லை, அளவீட்டியல் அது ஒன்று சொல்லுவாங்க. ஓகே, அளவியல்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா வரும் இந்த மாதிரி பரப்பளவு, கன அளவு. ஓகே, இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதோடைய ஃபார்முலா தாங்க கொடுத்துருப்பாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ அதை ஜஸ்ட்டு தெரிஞ்சுட்டு போங்க. கேட்க வாய்ப்புகள் இருக்குது, குறைவாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொன்று கொடுத்துருக்காங்க, சிறிய அலகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடிப்படை அலகுகள், வழி அலகுகள், அடுத்து பார்த்திங்கன்னா சிறிய அலகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிறிய அலகுலாம் ஒன்றும் இல்லை, மைனஸில் போகக்கூடிய வேல்யூ தான். ஓகேவா? ஸோ அதில் கொடுத்துருக்காங்க. ஃபெர்மி அப்படிங்கிறது எஃப் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய மதிப்பீட்டு பார்த்திங்கன்னா 10⁻⁻⁻15, அதாவது 10⁻−15.
ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் வரும். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சிறிய அலகுகள்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்ஸ்ட்ரம் அப்படிங்கிறத ஏ போட்டு -0 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய அந்த மதிப்புன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 10⁻⁻10. ஓகேவா? என்னது 10⁻⁻10 தான் என்னது ஆம்ஸ்ட்ரங். அடுத்து நேனோமீட்டர் அப்படிங்கிறது தெரியும். இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நேனோ அப்படிங்கிறது எந்த அலகால் குறிக்கப்படும் கேட்டிருப்பாங்க. 10⁻⁹ இதுதான் பார்த்திங்கன்னா நேனோ என்று அழைக்கப்படும். ஓகேவா? 10⁻⁹ இது வந்து முக்கியமான ஒன்று, மறந்துடக்கூடாது, நான் வச்சுக்கணும். நேனோவுக்கு அடுத்த அளவு பார்த்திங்கன்னா மைக்ரான். ஸோ மைக்ராங்கிறது பார்த்திங்கன்னா மைக்ரோமீட்டர்னு சொல்லுவாங்க. μm போட்டிருப்பாங்க. ஸோ அதனுடைய அந்த அளவு பார்த்திங்க அப்படின்னா 10⁻⁻6. ஓகேவா? அடுத்து மில்லிமீட்டர் நம்ம நார்மலாக தெரியும். இது பார்த்திங்கன்னா 10⁻⁻3 மீட்டர். அடுத்து சென்டிமீட்டர் பொறுத்த வரைக்கும் 10⁻⁻2. ஸோ இது ஈஸியாக நான் வச்சுக்கலாம். சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மைக்ரான், நேனோ, ஆம்ஸ்ட்ராங், பெர்மி. நம்ம நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ நம்ம இந்த சிம் கார்ட்லேயே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அப்படி தானே ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ சிம் அப்படின்னு வந்துச்சு. அப்படி தானே? அதுக்கடுத்து அதை சின்னதாக்கி இப்போ வர மொபைல்லாம் பார்த்திங்கன்னா நேனோ சிம்மு நம்ம போட்டு விட்ருவோம். ஓகேவா? ஸோ நார்மலாக இருக்குது பெரிய சிம் கார்டு, பழைய நோக்கியா ஃபோனு அந்த மாதிரி போர்டுகள்லாம் போடுவாங்க. அது நார்மல் சிம்மு. அதை சின்னதாக கட் பண்ணி கொண்டு வந்து அதை வந்து நம்ம மைக்ரோ சிம்முன்னு நம்ம வந்து படித்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதை விட சின்ன அளவு என்னது நேனோன்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ யூஸ் பண்ணுற மொபைல் எல்லாமே நேனோ சிம் தான் போட முடியும். ஓகேவா? ஸோ அதை தான் கொடுத்துருப்பாங்க, வேறு எதுவும் இல்லை. நார்மலாக சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் ஞாபகம் வச்சுக்கிடுவீங்க. அடுத்து நமக்கு ஞாபகம் இருக்காது, அதுக்கு சிம் கார்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரோ, அடுத்து நேனோ சிம். மைக்ரோ சிம் வந்துச்சு, அடுத்து நேனோ சிம் வந்துச்சு. ஓகேவா? அதுக்கடுத்து ஆங்ஸ்ட்ரம், பெர்மி, இது 2 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த அளவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, மறந்துடக்கூடாது. ஸோ நேனோமீட்டர்னால் -9. ஓகேவா? அதை நான் ஒன்றும் மறந்துடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுன்னு சொல்லி பாடணும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் பெரிய அளவுகள். நம்ம எத்தனை அலகுகள் இருக்குது? முதல்ல பார்த்திங்கன்னா அடிப்படை அலகுகள், வழி அலகுகள், சிறிய அலகுகள், இது பெரிய அலகுகள். இதாவது பார்த்திங்கன்னா இதனுடைய தொலைவு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதை தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரிய அலகுகள்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? கிலோமீட்டர் KM மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய அந்த மதிப்பு பார்த்தீங்கன்னா 10⁻+3 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அங்கே மைனஸில் பார்த்தோம், இங்கே வந்து எல்லாமே ப்ளஸில் போகும். ஓகேவா? இதுதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் இல்லை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வானியல் அலகுன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? AUன்னு கொடுத்துருப்பாங்க. அதனுடைய அந்த மதிப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.496 × 10⁻11 மீட்டர். இதுதான் பார்த்திங்கன்னா வானியல் அலையின் அந்த மதிப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒளியாண்டு 9.46 × 10⁻15 மீட்டர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணியல் ஆரம் 3.08 × 10⁻16 மீட்டர். இதில் அடிக்கடி கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஒளியாண்டு, வானியல் அலகு, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அட்டன் பண்ணவங்க தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ ஒளியாண்டு அப்படிங்கிறது 9.46 × 10⁻15. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒளியாண்டு. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வானியல் அலகுக்கு இந்த 9.46 இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு 14 மட்டும் சேர்க்க போகிறீங்க. வேறு எதுவும் இல்லை, என்னது 14 மட்டும் சேர்க்க போகிறீங்க. அங்கே 11 இருக்குத 15 ஆக்க போகிறீங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போது நமக்கு ஒளியாண்டு தெரிஞ்சிச்சு. ஒளியாண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா ஒளியாண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் ஞாபகம் வைக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ 9.46 × 10⁻15 தான் பார்த்தீங்கன்னா என்னது நமக்கு ஒளியாண்டு. அப்படி தானே? இப்போ வானியல் அலகு வந்துடுங்க. எப்படி பண்ணுறீங்கன்னா முன்னாடி 14 சேர்ப்பீங்களா? அப்போ 14 96 940 நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ 946 போட்டு இன்று 10 என்ன வருது? நமக்கு 11 வருது இல்லையா? இங்கே 4 ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம 4 ஆட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ 4 ஆட் பண்ணுறோம், இங்கே 4 கம்மி பண்ணணும். அப்போது 11 ஆயிரும். அப்படிதான். ஸோ 10⁻11 இவ்வளோதான், சிம்பிள். நான் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. இங்கே 14 ஆட் பண்ண போகிறீங்க, அங்கே 4 கம்மி பண்ண போகிறீங்க. இந்த 1 கூட மறந்துடுங்க. இங்கே 4 ஆட் பண்ணணும், அங்கே 4 குறைக்கணும். இது மட்டும் நான் வச்சுக்கோங்க பவரில். அப்போ இங்கே 14 ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆட் பண்ணிடுவீங்க, அங்கே 4 கம்மி பண்ணிடுவீங்க. ஈஸியாக நமக்கு வானியல் அலகு கிடச்சிரும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இந்த ஒரு பாக்ஸ் கொஸ்டின் இருக்குது. நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்ஃபா சென்டாரி. சூரியனிலிருந்து 1.34 விண்ணியல் ஆரத்தொலைவில் இது உள்ளது. இரவு நேரங்களில் நமது வெறும் கண்ணிற்கு தெரியும் நட்சத்திரங்கள் சூரியனிலிருந்து 500 விண்ணியல் ஆரத்தொலைவிற்குள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரே ஒரு கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின் இருக்குது. நமக்கு அதாவது பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எதுன்னு கேட்டால் ஆல்ஃபா சென்டாரி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஒன்று தான். ஓகேவா? இது எவ்வளவு தொலைவில் இருக்குதுன்னு கேட்டால் 1.34 விண்ணியல் ஆரம் தொலைவில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு மிக அருகில் உள்ள அந்த நட்சத்திரம் என்னது? ஆல்ஃபா சென்டாரி. அது எவ்வளோ தொலைவில் இருக்குது? 1.34 விண்ணியல் ஆரம்.
ஓகேவா? ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, வீடியோ ரொம்ப லாங்காக போகுது ப்ரோ, கம்மியாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் 10 நிமிஷம் வீடியோ கொடுக்குறேன். இந்த அடுத்து இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின் மற்ற எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.